நாம இப்போ வேலு நாச்சியார் அவங்கள பத்தி பார்க்கலாம். 1730லிருந்து 1796 வரை இவங்களுடைய காலகட்டம். 1730 ராமநாதபுரத்துல இவங்களுடைய கதை தொடங்குது. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி இவங்களுடைய ஒரே மகள் தான் இந்த வேலு நாச்சியார். இந்த ராஜாவுக்கு ஆண் பிள்ளைகள் இல்ல. அதனால தன்னுடைய பெண் குழந்தைக்கே வளரி, சிலம்பம், ஆயுதங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல பற்றி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ குதிரை ஏற்றம் பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க. வில் வித்தையில் இவங்க நல்லா சிறப்பானவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது இந்த எல்லா லாங்குவேஜஸும் வேலு நாச்சியார் அவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தெரியும். இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது. வேலு நாச்சியாருக்கு வயசு 16 இருக்கும்போது பக்கத்து நாடு, அதாவது ராஜா சிவகங்கை, ஸோ எப்படி செல்லமுத்து சேதுபதி ஒரு சிற்றரசராக ராமநாதபுரத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி சிவகங்கையில் இருந்த மன்னரான முத்துவடுகர் அவருக்கு தன்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார் இவர். ஸோ முத்துவடுகருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடைபெற்றது. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய பெயர் வெள்ளச்சி நாச்சியார். 1772. அப்போது வேலு நாச்சியாருக்கு வயசு 42 இல்லையா? ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆர்காட் நவாபும் அவரை சேர்ந்தவர்களும் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துக்கிட்டு காளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல பான் ஜோர் அப்படிங்கிறவுடைய தலைமையில் ஒரு போர் ஜோராக நடக்குது. இதில் இந்த ஜோர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், நம்ம முத்துவடுகரை கொன்னுட்டாரு. ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முத்துவடுகரை காப்பாற்ற முடியாட்டாலும் அவரை கொன்னவர்களை பழி வாங்க மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மகளையும் கூட்டிக்கிட்டு திண்டுக்கல் பக்கத்தில் விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்துல இருந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்ககிட்ட அடைக்கலம் தேடி போகிறாங்க. கோபால நாயக்கர் ஆதரவிலேயே 8 வருஷம் வாழ்கிறாங்க. ஸோ வேலு நாச்சியார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த கோபால நாயக்கர் யார் அப்படின்னு ஷார்ட்டாக பார்த்தா, திண்டுக்கல் அப்படிங்கிற இடத்துல இருந்த விருப்பாச்சி அப்படிங்கிற இடத்தோட பாளையக்காரராக இருந்தவர் தான் இந்த கோபால நாயக்கர். கோபால நாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பை முன்னெடுத்து நடத்தினார். ஸோ இந்த கூட்டமைப்பில் வேற யாரெல்லாம் இருந்தா அப்படின்னு சொன்னால், மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கர், தேவதானம்பட்டி பூஜை நாயக்கர் இவங்களும் உண்டு. ஸோ இந்த டீமுக்கு தன்னுடைய நட்பை வெளிப்படுத்துகிற விதமாக திப்பு சுல்தான் அவர்கள், அதாவது ஹைதர் அலியினுடைய மகன் திப்பு சுல்தான் அவர்கள் ஒரு குழுவை, நல்லுறவு குழுவை அனுப்புகிறாங்க. ஸோ இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆறாரு கோபால நாயக்கர். பிரிட்டிஷை எதிர்த்து கோயம்புத்தூரில் இருந்து போராடுறாரு. பின்னாட்களில் கட்டபொம்மன் அவர்களுடைய தம்பியான ஊமைத்துரை அவரோடும் இணைந்து கொள்கிறார். ஆனைமலை ஹில்ஸில் நடந்த போராட்டத்தில் அந்த இடத்துல இருந்த உள்ளூர் விவசாயிகளும் தங்களது ஆதரவை இவருக்கு கொடுத்தாங்க. லேட்டராக 1801, அதாவது 1801 கோபால நாயக்கர் பிரிட்டிஷால் தாக்கப்பட்டு வீழ்த்தப்படுகிறார். ஸோ பழையபடி இங்கே வந்துடலாம். வேலு நாச்சியார் கோபால நாயக்கருடைய அடைக்கலத்தில் இருந்த டைம்லேயே இவங்க ஹைதர் அலி அவருடைய உதவியை நாடினாங்க. இதற்காக இவங்களுடைய தளவாய், அதாவது மிலிட்ரி சீஃபாக இருந்த தாண்டவராயனார் அப்படிங்கிறவரை ஒரு கடிதத்தை எழுத வைக்கிறாங்க. அதாவது தனக்கு 5000 காலாட்படை வீரர்களும் 5000 குதிரைப்படை வீரர்களும் தேவைப்படுறாங்க. 5000 இன்ஃபேண்ட்ரி அண்ட் 5000 கேவல்ரி தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஹைதர் அலிக்கு ஒரு லெட்டர் உருதுல எழுதுறாங்க. பிரிட்டிஷை எதிர்க்கணும் அப்படிங்கக்கூடிய அவங்களோட ஸ்ட்ராங்கான டிட்டர்மினேஷனையும் தெளிவுபடுத்தி இந்த கடிதத்தை எழுதுறாங்க. இதை பார்த்து இன்ஸ்பயரான ஹைதர் அலி என்ன பண்றாரு அப்படின்னா, திண்டுக்கல் கோட்டையில் அவருக்கு இருந்த கமாண்டண்டான சையத், ஸோ திண்டுக்கல்ல ஹைதர் அலி கோட்டை இருக்கு, அந்த படையினுடைய தலைவர் தான் இந்த கமாண்டன்ட் சையத். ஸோ அவர்கிட்ட சொல்லி அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்க சொல்றாரு. இப்போ வேலு நாச்சியாருக்கு கோபால நாயக்கருடைய ஆதரவு இருக்கு, அதாவது அந்த திண்டுக்கல் கூட்டமைப்பினுடைய ஆதரவு இருக்கு, அப்புறம் ஹைதர் அலியோட ஆதரவு இருக்கு. இது தவிர இவங்களுடைய வீர படைப்பிரிவுலையும் இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக ஒருத்தங்க இருந்தாங்க வேலு நாச்சியாருக்கு. அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா குயிலி. வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் எங்கே சேர்த்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இடத்த உளவாளிகள் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. குயிலி அப்படிங்கிறது யார் அப்படின்னா, வேலு நாச்சியாருடைய படைப்பிரிவில் ஒன்னுடைய பேர் தான் உடையாள். அந்த உடையாள் படைப்பிரிவின் தலைவி தான் இந்த குயிலி. ஆக்சுவலி உடையாள் யார் அப்படின்னு சொன்னால், உடையாள் ஒரு ஷெப்பர்ட் கேர்ள், அதாவது ஒரு மேய்ச்சல் நில பெண். ஆடெல்லாம் மேய்ப்பாங்க இல்லையா, அந்த பெண். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குயிலி பற்றின இன்ஃபர்மேஷனை பிரிட்டிஷ் கேட்கும்போது இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. வேலு நாச்சியாரும் அவர்களை சேர்ந்தவர்களை பற்றிய இன்ஃபர்மேஷனை பிரிட்டிஷ் படையினர் இவங்ககிட்ட கேட்கும்போது உடையாள் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால் உடையாளை கொன்றுப்பாங்க. அந்த பெயரை தாங்கிய படைப்பிரிவின் தலைவி தான் இந்த குயிலி.
ஸோ உடையாள் என்ற படைப்பிரிவின் தலைவி தான் இந்த குயிலி. 1780 என்ன ஆகும் அப்படின்னா, இந்த குயிலி ஏற்கனவே பிரிட்டிஷாருடைய ஆயுத கிடங்கு எங்கே இருக்குன்னு வேலு நாச்சியார் கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஆயுத கிடங்குக்கு போய் அவங்க தன்னுடைய மேலேயே எண்ணெயை ஊற்றி நெருப்பை வச்சுட்டு இந்த ஆயுத கிடங்குல குதிச்சிடுறாங்க. இதனால பிரிட்டிஷாருடைய எல்லா ஆயுதங்களும் அழிஞ்சிடுறது. இதனால மீண்டும் சிவகங்கையை வேலு நாச்சியாரால் மீட்டெடுக்க முடியுது. இந்த நேரத்தில் மருது சகோதரர்களும் இவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். இந்தியாவிலே ஆங்கில மேலாதிக்கத்தை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் பெண் அரசி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வேலு நாச்சியார்.